ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலனில் அகர் அகர் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம அகர் அகர் நான் தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அகர் அகர் தண்ணியிலே கரைஞ்சி திக்கான பதத்துக்கு வந்திருக்கோம் தண்ணி. அப்போ நம்ம 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்துட்ட பிறகு நான் ஒரு 1/2 பேக்கெட் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் திக்காகிறதுக்காக தான் மில்க் பவுடர் சேர்க்குறது. மில்க் பவுடர் சேர்த்துட்ட பிறகு நல்லா விஸ்க் வச்சு அடித்து கொடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கட்டும். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரையிறதுக்கு கிளறி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்ட பிறகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்தாலே போதும். உடனே ஒரு பாத்திரத்தில் மாட்டி வச்சுக்கோங்க. ஆறுச்சுன்னா செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிட்ஸ்லேயே செட் ஆகி வந்துடும். நான் கிரேப்ஸ் வச்சு கூட செஞ்சுருக்கேன். கிரேப்ஸ் வச்சு செய்யும்போது நீங்கள் பால் சேர்க்காமல் செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக வரும். டேஸ்டியான வாட்டர்மெலன் அகர் அகர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.